செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தமிழக பள்ளிகளில் பப்ளிக் எக்ஸாம் இந்த ஆண்டு முதல் ரத்து. மாநில கல்விக் கொள்கையில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக கல்வி வாரிய கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆண்டு முதல் 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வை ரத்து செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அரசின் அறிவிப்பை அமல்படுத்த அனைத்து பள்ளிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழக்கம் போல் பொதுத் தேர்வு நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் UPSC சிவில் சர்வீஸ் 2026 தேர்வு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் UPSC சிவில் சர்வீஸ் 2026 முதல்நிலை தேர்வு பயிற்சிக்கான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் நுழைவுத் தேர்வுக்கான மதிப்பெண் பட்டியல் www.civilservicecoaching.com இல் வெளியாகி உள்ளன. செப்டம்பர் 10 முதல் 14ஆம் தேதி வரை கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம். அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் முக்கிய உத்தரவு. அரசு உதவி பெறும் கிராமப்புற பள்ளிகளில் 3 முதல் 6ஆம் வகுப்பு வரை பயிலும் MBC சீர்மரபினர் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளன. மேலும் விவரங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இணையதளத்தை பார்க்கலாம். கால்நடை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தேசிய திறந்தநிலை பள்ளி 4 தொழிற்கல்வி படிப்புகள் அறிமுகம். தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் இணைந்து 4 புதிய தொழிற்கல்வி படிப்புகளை அறிமுகம் செய்துள்ளன. இது குறித்து NIOS தலைவர் அகிலேஷ் மிஸ்ரா கூறுகையில், தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனத்தில் 10ஆம் வகுப்புக்கு 39 பாடங்கள் வழங்கப்படுகின்றன. இவற்றை தமிழ் உட்பட 19 மொழிகளில் மாணவர்கள் படிக்கலாம். ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மற்றும் அக்டோபர், நவம்பர் என இருமுறை பொதுத் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. தற்போது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்துடன் இணைந்து கோழி வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரிப்பு தொடர்பான 2 சான்றிதழ் படிப்புகளும், உணவு மற்றும் பானம் தயாரிப்பு, பேக்கரி மற்றும் மிட்டாய் தயாரிப்பு ஆகிய தொடர்பான டிப்ளமோ படிப்புகளும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. மத்திய அரசின் பாரத் எர்த் மூவர்ஸ் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு. மத்திய அரசின் பாரத் எர்த் மூவர்ஸ் நிறுவனத்தில் காலியாக உள்ள 440 ஆபரேட்டர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு ITI முடித்த 18 முதல் 29 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்துத் தேர்வின் அடிப்படையில் தேர்ச்சி நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு www.bem.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.